ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் போட்ட வீடியோஸ் லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம்ஸ் அக்கர் ஆகுது. ஏன் இவங்க சொல்ற மாதிரி நீங்க நடக்கல, ஏன் இவங்க சொல்ற மாதிரி நீ நடக்கல அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் ரைஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ எது எப்படி இருந்தாலும் சண்டையை சமாதானத்துக்கு கொண்டு வந்து ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ஏன்னா சண்டையாகவே இருக்கக்கூடாது, கடைசியில் நல்ல விஷயமா முடிஞ்சிடணும் சமாதானமா. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறது 3 முக்கியமான மந்திரங்கள். என்ன மந்திரங்கள்னு சொல்லலாமா? ஸோ இன்னைக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை. அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. பொறுமை வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்தாலும் இன்னொருத்தர்கிட்ட இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னா 2 பேர்கிட்டயுமே இல்லை. ஸோ நம்ம கடைப்பிடிக்க வேண்டியது பொறுமை ப்ளஸ் அந்த 3 மந்திரங்கள். என்ன மந்திரங்கள்னு பார்க்கலாம். ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் அதே மந்திரம் தான். சரிம்மா, சாரிம்மா, ஓகேம்மா. அதே போல் சரிங்க, சாரிங்க, ஓகேங்க. இது 3 விஷயமே நமக்கு பொறுமையோடு சேர்ந்து வந்துச்சுன்னா நம்ம லைஃப் வந்து ஹாப்பியாகவும், யாரு கூடயும் எந்த பிரச்சனை வந்தாலுமே வர்றதுக்கு முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்காக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் போகிறாங்களோ அவங்க போயிட்டு தப்பான டெசிஷன் எடுத்துட்டோன்னா அவங்க திரும்ப வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் அவங்க கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஹஸ்பண்டோ இல்லை நம்ம ஒய்ஃபோ நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் அதை கடைப்பிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். பி ஹாப்பி ஆல்வேஸ். தேங்க்யூ.